ஹாய்டா, இன்றைக்கி நம்ம ஃப்ரீ ஆன்லைன் மெஹந்தி கோர்ஸோட கிளாஸ் 14th வீடியோவில் தான் இருக்கும். ஸோ இன்றைக்கான கிளாஸில் நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஃபில்லிங்ஸ் நம்ம எதுக்காக யூஸ் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா, இப்போது நம்ம கையில் மெஹந்தி டிசைன் போடுறோம். அங்கே மெஹந்தி டிசைன் போட்டுட்டு இருக்கும்போதே ஒரு சின்ன ஸ்பேஸில் நமக்கு என்ன டிசைன் போடுறதுனே தெரியல அப்படின்னா, அந்த இடத்துல நம்ம ஃபில்லிங்ஸ் யூஸ் பண்ணி அந்த இடத்த நம்ம ஃபில் பண்ணிடலாம். ஸோ அதுக்காக யூஸ் பண்ணுறது தான் ஃபில்லிங்ஸ். ஸோ இதுலேயே பார்த்தீங்கன்னா, இப்போ நான் டெமோக்காக காட்டுறேன். இப்போது இந்த டிசைனில் பாருங்கள், இந்த இடத்துல சென்ட்ரலில் ஒரு மண்டலா டிசைன் மாதிரி கொடுத்துருக்குறேன். ஸோ இந்த சைடும் நம்ம எந்த ஒரு டிசைனும் நம்ம யூஸ் பண்ண முடியாது. ஸோ அதனால் இந்த ஒரு குட்டி ஸ்பேஸை ஃபில் பண்ணுறதுக்கு நான் ஃபில்லிங்ஸ் கொடுத்துருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி ஒரு குட்டி ஸ்பேஸை ஃபில் பண்ணுறதுக்கு நம்ம ஃபில்லிங்ஸ் யூஸ் பண்ணலாம். ஸோ இங்கேயுமே பார்த்தீங்கன்னா, இங்கே நான் செக்குடு பேட்டர்ன் கொடுத்துருக்கேன். இங்கேயும் நான் ஒரு கிராண்டான செக்குடு பேட்டர்ன் கொடுத்துருக்குறேன். ஸோ இந்த இடத்துல ஒரு குட்டி ஸ்பேஸ், இந்த இடத்துல நான் செக்குடு பேட்டர்ன் கொடுத்தேன் அப்படின்னா அந்தளவுக்கு எடுப்பாக இருக்காது. ஸோ அந்த இடத்த ஃபில் பண்ணுறதுக்கு நான் ஃபில்லிங்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அது மாதிரி நம்ம ஒரு குட்டி ஸ்பேஸாக இருக்குது, இந்த இடத்துல நம்ம என்ன டிசைன் போடுறதுனே தெரியல அப்படின்னா அந்த இடத்துல நம்ம ஃபில்லிங்ஸை யூஸ் பண்ணி நம்ம அந்த இடத்த ஃபில் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு தான் நம்ம ஃபில்லிங்ஸ் யூஸ் பண்ணுறோம். ஸோ ஃபில்லிங்ஸில் 5 டைப்ஸில் இருக்குது. அதாவது ஃபில்லிங்ஸோட பேஸ் 5 டைப்ஸில் இருக்குது. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா சர்க்கிள் சொல்கிறது ஃபில்லிங்ஸோட பேஸ் தான் சொல்கிறேன். ஸோ இந்த பேஸை வச்சு தான் நம்ம ஃபில்லிங்ஸ் க்ரியேட் பண்ணலாம். ஸோ நம்ம இந்த பேஸை வச்சே, நான் சொல்கிற இந்த பேஸை வச்சு ஒரு 100 டைப்ஸில் நீங்கள் ஃபில்லிங்ஸ் க்ரியேட் பண்ணலாம் நீங்களாகவே. ஃபஸ்ட்டு சர்க்கிள், இந்த சர்க்கிளை பேஸ் பண்ணி நம்ம ஃபில் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு ஹாஃப் ஃபில், அதாவது சர்க்கிள் மாதிரி போட்டுட்டு ஜஸ்ட் 1 டைம் மட்டும் இந்த மாதிரி சுழிச்சு விடணும். ஸோ இதுதான் ஹாஃப் ஃபில். அதுக்கப்புறமா ஃபுல் ஃபில், நம்ம ஃபில் போடுவோம் இல்லையா, சேம் அதே தான். ரவுண்டு போட்டுட்டு இதுக்குள்ளே ஒரு 3 டைம்ஸ் ஆர் உங்களால் எவ்வளோ முடியுமோ அந்த அளவுக்கு இது மாதிரி ஸ்ப்ரிங் மாதிரி சுழிச்சு விடலாம். இதுதான் ஃபுல் ஃபில். அதுக்கப்புறமா டாட்டட் ஃபில். டாட்டட் ஃபில் பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி ஒரு சர்க்கிள் போட்டிருப்போம், போட்டுட்டு மேலே கார்னர்லேருந்து நம்ம அழுத்தி டாட் வச்சோம் அப்படின்னா இந்த ரவுண்டில் பாதி வரைக்கும் இந்த டாட் ஃபில் ஆயிரும். ஸோ இதுதான் டாட்டட் ஃபில். அதுக்கப்புறமா நம்ம யூஸ் பண்ணுற ஃபேன்சி ஃபில், அதாவது நம்ம ஒரு பெரிய டாட் வச்சு இழுத்து விட்டு இங்கனக்குள்ளே ஒரு சின்ன ஃபில் மாதிரி போடும் இல்லையா. ஸோ இதுதான் ஃபேன்சி ஃபில். ஸோ இந்த 5ஐயும் பேஸ் பண்ணி நம்ம ஃபில்லிங்ஸ் மேக் பண்ணலாம். நிறைய டைப்ஸில் ஃபில்லிங்ஸ் மேக் பண்ணலாம். அதுக்கப்புறமா இந்த பேஸ், இதுதான் ஃபில்லிங்ஸோட பேஸ். அதுக்கப்புறமா இந்த பேஸை வச்சே நிறைய க்ரியேட் பண்ணலாம். அதாவது இப்போது சர்க்கிள் போடுறோன்னா எங்களேன், சர்க்கிள் போட்டுட்டு அதுக்கு கீழே லைன் போடலாம். இப்போ நான் சாம்பிளுக்கு சொல்கிறேன். அது கீழே லைன் போடலாம், ஒரு லைன் போடலாம், இல்லை 2 லைன் போடலாம், இல்லை 3 லைன் போடலாம். 3 லைன் வரைக்கும் நீங்கள் தாராளமாக போடலாம். அதுக்கப்புறமா ஹம்ப்பு 3 லைன் வரைக்கும் நீங்கள் ஹம்ப் தாராளமாக போடலாம். பேஸ் போட்டுட்டு அதுக்கு கீழே என்ன போட்டிருக்கோம், 3 லைன் போட்டிருக்கோம். அதுக்கு கீழே 3 லைன் ஹம்ப் போட்டிருக்கிறோம். ஸோ இதை நீங்கள் மாற்றி கூட போட்டுக்கலாம். நீங்கள் பேஸ் போட்டுட்டு ஒரு லைன் மட்டும் போட்டுட்டு அதுக்கு கீழே ஒரு ஹம்ப் போடலாம், இல்லை ஒரு லைன் போட்டு அதுக்கு கீழே 2 லைன் ஹம்ப் போடலாம், இல்லை வெறுமனே ஒரு ஹம்ப் மட்டும் போடலாம், இல்லை வெறுமனே ஒரே ஒரு லைன் மட்டும் போடலாம், இல்லை எதுவுமே போடலையா, ஜஸ்ட் இந்த பேஸை மட்டும் வச்சுமே நீங்கள் ஃபில் பண்ணலாம். ஸோ இது மாதிரி நீங்கள் நிறைய டைப்ஸில் நீங்கள் க்ரியேட் பண்ணலாம். ஸோ அதே மாதிரி தான் இந்த ஹாஃப் ஃபில்லுமே. இப்போது இது மாதிரி ஹாஃப் ஃபில் பேஸாக போடுறோம் அப்படின்னா அதுக்கு கீழேயே சேம் இதே மாதிரியே 3 லைன் போடலாம், இல்லை சிங்கிள் லைன், இல்லை 2 லைன் மட்டும் போட்டு ஒரு லைன் ஹம்ப்பு போடலாம். எப்படி வேணாலும் நீங்கள் உங்கள் இஷ்டம்தான், எப்படி வேணாலும் நீங்கள் ட்ரா பண்ணலாம். அதே மாதிரி 3 லைன் ஹம்ப்பு போடலாம்,
இல்லை 2 லைன் ஹம்ப் மட்டுமே போடலாம், இல்லை ஹாஃப் ஸ்வில் போட்டு சிங்கிள் லைன் ஹம்ப் மட்டுமே போடலாம். ஸோ உங்களோட இஷ்டம்தான். பட் இந்த ஃபில்லிங்ஸை போடுற சில டெக்னிக்ஸ் இருக்குது, அதை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டீங்க அப்படின்னா ஃபில்லிங்ஸே உங்களுக்கு நீட் ஃபினிஷிங்கில் உங்களுக்கு வரும். சேம் அதே மாதிரி தான் இந்த ஃபுல் ஃபுல்லுமே, டாட்டர்ஸ் ஃபுல்லுமே அப்படி தான். அண்டு இதே மாதிரி தான் ஃபேன்சிஸ் ஃபுல்லுமே. இல்லைன்னா ஜஸ்ட்டு பேஸ் மட்டுமே போட்டு அதுலேயே ஹம்ப் வந்து இப்படி போட்டிருப்போமா, அதுலேயே ஜஸ்ட் ஒரு லைன் ஹம்ப் மட்டுமே போடலாம். பாருங்கள், இது மாதிரி வெறும் ஒரு லைன் ஹம்ப் மட்டுமே கூட போடலாம். ஸோ உங்களோட இஷ்டம் தான், நீங்கள் எப்படி வேணாலும் க்ரியேட் பண்ணிக்கலாம். இதை வந்து நீங்கள் எப்படி நோட் பண்ணணுமோ அது மாதிரி நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் ஏதாவது டவுட்னால் கேளுங்க. இப்போ இந்த ஃபில்லிங்ஸை யூஸ் பண்ணி ஃபில் பண்ணுறதுல சில டெக்னிக்ஸ் இருக்குது. ஸோ அதை யூஸ் பண்ணி நீங்கள் போட்டால் தான் ரொம்பவே நீட் லுக்காக இருக்கும். ஸோ அதுக்கு நான் வந்து நீங்கள் எந்த ஷேப்னாலும் போட்டுக்கலாம். நான் வந்து முக்கோண ஷேப் மாதிரி போட்டுக்கிறேன். இப்போ இது மாதிரி முக்கோண ஷேப்பில் நான் போட்டிருக்கிறேன். இப்போ நான் ஃபஸ்ட்டு சர்க்கிள் யூஸ் பண்ணுறேன். சர்க்கிள் வந்து யூஸ் பண்ணுறேன். சர்க்கிள் வித் ரிங். நான் சர்க்கிள் வித் 1 ரிங் மட்டும் போட போகிறேன். இந்த லைன் போடுறோம் இல்லையா, இந்த லைனாக போடுறோம் இல்லையா, இதை வந்து ரிங் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ சர்க்கிள் வித் 1 ரிங் மட்டும் தான் நான் போடுறேன். நீங்கள் எப்படி வேணாலும் போடலாம். இதை வந்து நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க, அவ்வளோதான். ஈஸி தான். இந்த பேஸை மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா போதும். 3 லைன் ரிங்கு இல்லைன்னா 3 லைன் ஹம்ப்பு, இதை நீங்கள் எப்படி வேணாலும் சேஞ்ச் பண்ணி போட்டுக்கலாம். இப்போ ஜஸ்ட் நான் வந்து சர்க்கிள் போடுறேன். சர்க்கிள் போட்டு 1 ரிங் மட்டும் போடுறேன். போட்டுட்டு இதுக்கு நேராகவே போடக்கூடாது. இங்கே சைடில் கேப் இருக்குது பார்த்தீங்களா, அதிலேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும். பாருங்கள், இது மாதிரி சேம் இந்த கேப்பில் இருந்து தான் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும், டச் பண்ணணும். எங்கேயுமே கேப் விடக்கூடாது. அதுதான் ஃபில்லிங்ஸ் யூஸ் பண்ணிட்டு நீங்கள் அங்கங்கே கேப் விட்டிங்கன்னா அது அழகாகவே இருக்காது. இப்போ இது மாதிரி போட்டுட்டோமா, இப்போது இதுக்கு நேராக போடக்கூடாது. இது ரெண்டுக்கு கேப்பில் இங்கே இடம் இருக்கு இல்லையா, ஸோ இந்த ஸ்பேஸில் இருந்து தான் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும். போட்டுட்டு இப்போ நான் ரிங் போடுறேன். இப்போ இந்த பேலன்ஸ் இருக்க கேப்லையும் நான் போடுறேன். சப்போஸ் இங்கே வந்து உங்களால் ஃபுல் சர்க்கிள் போட முடியல அப்படின்னா எவ்வளோ தூரம் போட முடியுமோ அவ்வளோ மட்டும் போடுங்க. கம்மியான ஸ்பேஸில் ஃபுல் சர்க்கிள் போடுறேன்னு நீங்கள் சின்னதாகவோ ஒல்லியாவோ போடக்கூடாது. அதே மாதிரி இங்கே வந்து கம்மியாக தானே இடம் இருக்குது, விட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் விடவும் கூடாது. இப்போ இங்கே பாருங்கள், கேப் வந்து கம்மியாக தான் இருக்குது. இது மாதிரி தான் போடணும். ஸோ இதுலேயும் நீங்கள் ஹம்ப் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஹாஃப் ஸ்வில் போட்டிருக்கோம் இல்லையா, அதை பேஸாக வச்சு ஃபில்லிங்ஸ் வந்து யூஸ் பண்ணி காட்டுறேன். ஹாஃப் ஸ்வில்லுக்கு ரவுண்ட் போட்டுக்கலாம். போட்டுட்டு ஜஸ்ட் ஒரு தடவை மட்டும் இப்படி இழுத்து விட்டால் போதும். அதுக்கப்புறமா நான் இதுக்கு கீழே ரிங் கொடுக்காமையே டைரெக்டாக ஹம் கொடுக்குறேன். நீங்கள் ரிங் கொடுத்தும் யூஸ் பண்ணலாம், உங்களுக்கு வந்து புரியும்னு நினைக்கிறேன். நீங்கள் 3 லைன் ரிங்கு வரைக்கும் கொடுத்துக்கலாம். இல்லைனா இந்த சிங்கிள் லைன் ரிங்கை கொடுத்துட்டு டைரெக்டாக அடுத்த
பேஸ் வந்து போட ஸ்டார்ட் பண்ணலாம். பட் நீங்கள் ஸ்டார்டிங்கில் எதை மாதிரி பேஸ் பண்ணி ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ அதை தான் ஃபுல்லாகவே ஃபில் பண்ணணும். இப்போ வந்து இதில் 3 லைன் ஹம்ப் போட்டிருக்கோம், அடுத்தது போடும்போது ரிங் போட்டு யூஸ் பண்ணலாம். அந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது. இங்கே வந்து 3 லைன் ஹம்ப்னா அடுத்து இந்த ஸ்பேஸை ஃபில் பண்ணுற வரைக்கும் இந்த பேஸ் போட்டு 3 லைன் ஹம்ப்பு தான் போடணும். ஸோ அதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதுதான் சர்க்கிள் வித் ரிங்கு. இது வந்து ஹாஃப் ஃப்ரில் வித் ட்ரிபிள் ஹம்ப்பு இது. ஓகே, இதை வந்து நீங்கள் எப்படி நோட் பண்ணணுமோ அது மாதிரி நோட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த கேப்பில் இருந்தால் ஸ்டார்ட் பண்ணணும். ஃபில்லிங்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி. பட் நீட்டாக இப்போ மெதுவாக ஸ்லோவாக பண்ணுங்கள். ஃபில்லிங்ஸில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டனே ஹம்ப்பு தான். ஸோ ஹம்ப்பு வந்து அழகாக போட ட்ரை பண்ணுங்கள். நான் வந்து முக்கோணம் மாதிரி போட்டிருக்கேன். நீங்கள் முக்கோணம் மாதிரி தான் போடணுன்ட்டு இல்லை, பாக்ஸ் மாதிரி போட்டுக்கலாம், இல்லை ரவுண்டாக கூட உங்கள் வலையில் வச்சு ரவுண்டாக கூட போட்டுக்கலாம். ஸோ உங்களோட இஷ்டம்தான். இப்போது இந்த இடத்துல ஃபில் பண்ணிட்டோம், இது வரைக்கும் வந்துருச்சு, அது பிரச்சனை இல்லை. இது வந்து நம்ம பேஸ் போட்டுட்டு எது வரைக்கும் வருதுன்னு பிரச்சனை இல்லை. இப்போது அந்த ரெண்டுத்துக்கு நடுவில் இருந்து தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ இதில் எப்படி பார்த்தோம், மேலே இருக்க ரெண்டுத்துக்கு நடுவில் இருந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ இதில் வந்து நம்ம அப்படி செய்ய முடியாது, ஏன்னா நம்ம வந்து ட்ரிபிள் ஹம் போட்டதுனால நமக்கு லென்த் வந்து அதிகமாகும். ஸோ அதனால் இந்த மேலே கீழேக்கு இடைப்பட்ட இடத்துல இருக்க ஸ்பேஸில் தான் நம்ம பேஸ் வந்து போடணும். இப்போ இங்கே வந்து பேஸ் போடுறதுக்கு இடம் கம்மியாக இருக்குது, அதை அப்படியே விடக்கூடாது. ஸோ இங்கனக்குள்ள என்ன போட முடியுமோ அதை போட்டுக்கோங்க. பாருங்கள், போட்டாச்சு. அதுக்கப்புறமா இது மட்டும்தான் வரும். இப்போ இதுக்கு கீழே ஹம்ப்பு, ஸோ இது மாதிரி ஹம்ப் வந்து போட்டுக்கலாம். இதில் என்னென்ன டைப் அப்படிங்கிறத நான் வந்து ஒன்றுனா மென்ஷன் பண்ணிடுறேன். நீங்கள் வந்து அந்த ஹெட்டிங் போட்டுட்டு அதுக்கு கீழே நீங்கள் வந்து ஒரு முக்கோண ஷேப்போ இல்லை ரவுண்ட் ஷேப்போ போட்டு இந்த 5ஐயுமே பேஸாக வச்சு ஃபில் பண்ணி எனக்கு வந்து ஹோம்ஒர்க் சென்ட் பண்ணுங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பார்த்துருக்கோம், சர்க்கிள் வித் ரிங் பார்த்துருக்குறோம். ஸோ நீங்கள் வெறும் பேஸ் வச்சு மட்டுமே போடலாம். ஸோ பேஸ் வச்சு மட்டுமே போடலாம். ஃபஸ்ட்டு பேசிக். ஸோ பேசிக் வச்சு மட்டுமே போடலாம். அதாவது முக்கோண ஷேப் போடுறோம் அப்படின்னா, இப்போ சர்க்கிள் போடுறோன்னா சர்க்கிள், அதுக்கப்புறமா இங்கே இருக்கிற சர்க்கிள், இது ரெண்டுத்துக்கு நடுவில் சர்க்கிள், அதுக்கப்புறமா இங்கிட்டு என்ன வருமோ அந்த சர்க்கிளை வந்து போட்டுக்கலாம். ஸோ இது மாதிரி ஃபில் பண்ணணும். இது மாதிரி 5 பேஸையும் வச்சு நீங்கள் ஃபில் பண்ணி எனக்கு ஹோம்ஒர்க் சென்ட் பண்ணுங்கள். பேசிக்கு ஹெட்டிங் போட்டுட்டு நீங்கள் சர்க்கிள், அதுக்கப்புறமா ஹாஃப் ஸ்ப்ரெல், ஃபுல் ஸ்ப்ரெல், டாட்டட் ஸ்ப்ரெல், ஃபேன்சி ஸ்ப்ரெல் முக்கியம் கிடையாது. இந்த 4 மட்டும் கூட, ஃபேன்சி ஸ்ப்ரெல் முக்கியம் கிடையாது. இந்த அட்லீஸ்ட் இந்த 4 பேஸ் பண்ணி மட்டும் கூட நீங்கள் எனக்கு போட்டு ஹோம்ஒர்க் வந்து சென்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா செகண்ட் ஒன்று
பேசிக் வித் சிங்கிள் ரிங். ஸோ இதுவும் அதே மாதிரி தான். பேசிக் வித் சிங்கிள் ரிங் அப்படின்னா, அதாவது நான் இங்கே சொன்னேன் இல்லையா, இதுதான் பேசிக் வந்து போட்டுட்டு சிங்கிள் ரிங் வந்து போடணும். சேம் அதே தான், பேசிக் போட்டு சிங்கிள் ரிங், பேசிக் போட்டு சிங்கிள் ரிங். ஸோ இதே மாதிரி நீங்கள் 5 பேஸையும் வச்சு நீங்கள் எனக்கு ஃபில் பண்ணி சென்ட் பண்ணுங்கள். தேர்ட் ஒன்று பேசிக் வித் சிங்கிள் ஹம்ப். ஸோ இது வந்து நம்ம வந்து இப்போ பேஸ் போடுறோம் அப்படின்னா சிங்கிள் ஹம்ப் மட்டும் போடணும். ஸோ அதே மாதிரி தான் நீங்கள் லெட்டில் கூட எனக்கு ட்ரா பண்ணி சென்ட் பண்ணுங்கள். நீங்கள் வந்து இதை புரிஞ்சுக்கிட்டாலே எனக்கு போதும், ஈஸியாகவே போட்டுருவீங்க நீங்கள். இதெல்லாம் இது மாதிரி சிங்கிள் ஹம்ப் மட்டும் போடலாம். அதுக்கப்புறமா இதே இது நீங்கள் 5 இது பேஸ் பண்ணி போடணும். நீங்கள் இந்த ஹெட்டிங்கை போட்டுட்டு அதுக்கு கீழே ஏ அப்படின்னு போட்டு, இது எல்லாத்துக்குமே அதே தான், ஏ அப்படின்னு போட்டு ஃபஸ்ட்டு வந்து சர்க்கிள் போட்டோமா, சர்க்கிள் இருக்கா, அப்போது சர்க்கிள் வித், இங்கே என்ன கொடுத்துருக்குறேன், வித் சிங்கிள் ஹம்பா, சிங்கிள் ஹம்ப். அதே மாதிரி பி அப்படின்னு போட்டு, அடுத்தது என்ன இருக்குது, ஹாஃப் ஃப்ரில், ஹாஃப் ஃப்ரில். இப்போ பேசிக் வித் சிங்கிள் ஹம்பா, அப்போ ஹாஃப் ஃப்ரில் வித் சிங்கிள் ஹம்ப். ஸோ இது மாதிரி அடுத்து சி என்ன இருக்குது, அடுத்து ஃபுல் ஃப்ரில் வித் சிங்கிள் ஹம்ப். அடுத்து என்ன இருக்குது, டாட்டட் ஃப்ரில் வித் சிங்கிள் ஹம்ப். இது மாதிரி ஹெட்டிங் போட்டு ஒவ்வொன்றையும் ஹெட்டிங் போட்டு நீங்கள் பிரித்து எனக்கு ஹோம்ஒர்க் சென்ட் பண்ணணும். இதே மாதிரி தான் எல்லாமே. பேசிக் அப்படின்னா நீங்கள் வந்து என்ன பண்ணணும், சர்க்கிள் அப்படின்னு போட்டு சர்க்கிளை பேஸ் பண்ணி நீங்கள் ஃபில் பண்ணணும். அடுத்து ஹாஃப் சர்க்கிள் போடணும். அதே மாதிரி தான் இங்கே பேசிக் வித் சிங்கிள் ரிங் அப்படின்னா ஏ அப்படின்னு போட்டு சர்க்கிள் வித் சிங்கிள் ரிங். அடுத்து பி அப்படின்னு போட்டு, அடுத்தது என்ன இருக்குது, ஹாஃப் ஃப்ரில் வித் சிங்கிள் ரிங். அது மாதிரி போட்டு அதே மாதிரி தான் நாளையுமே நீங்கள் ஹெட்டிங் போட்டு எனக்கு ஹோம்ஒர்க் சென்ட் பண்ணுங்கள். இப்போ 4th ஒன்று பார்த்தீங்கன்னா பேசிக் வித் டபுள் ஹம்ப். பேசிக் வித் பேசிக் வித் டபுள் ஹம்ப். இது எப்படி போடணும், பேஸ் போட்டு டபுள் ஹம்ப் போடணும். இது மாதிரி தான் போடணும். நீங்கள் 5 போட்டாலும் சரி, அட்லீஸ்ட் 4ஆவது போடணும். இதுக்கு ஏபிசின்னு போட்டுக்கோங்க, ஏபிசிடி. அதுக்கப்புறமா 5ஆவது பேசிக் வித் டபுள் ரிங். அப்படின்னா பேசிக் போட்டு ஜஸ்ட் நீங்கள் டபுள் ரிங்கு மட்டும் போடணும். இது மாதிரி. ஸோ இது மாதிரி
ஏபிசிடின்னு போட்டு 4 பேஸை வச்சு ஃபில் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா 6th ஒன்று பேசிக் வித் சிங்கிள் ரிங் அண்டு சிங்கிள் ஹம்ப். with single ring and single hump. அதாவது பேசிக் போட்டு சிங்கிள் ரிங் போட்டு இதுக்கு மேலேயே சிங்கிள் ஹம்ப். இது மாதிரி தான் நம்ம போடணும். பேசிக் வித் டபுள் ரிங் அண்ட் டபுள் ஹம்ப். அதாவது பேசிக் போட்டுட்டு டபுள் ரிங் டபுள் ஹம்ப். ஸோ இது மாதிரி 4ஐயும் ஏபிசிடின்னு போட்டு சென்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா 8th ஒன்று பேசிக் வித் single ring and double hump. இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா பேசிக் போடுறோம், போட்டுட்டு சிங்கிள் ரிங் போட்டு டபுள் ஹம்ப் போடுறோம். ஸோ இது மாதிரி இந்த 4 பேஸையும் வச்சு நீங்கள் ஃபில் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா 9th ஒன்று பேசிக் வித் டபுள் ரிங் அண்ட் சிங்கிள் ஹம்ப். இது வந்து எப்படின்னா பேஸ் போடுறோம், டபுள் ரிங் போடுறோம், ஜஸ்ட் அது கீழே சிங்கிள் லைன் ஹம்ப் மட்டும் போடுறோம். இதே மாதிரி 4 பேஸை வச்சு ஏபிசிடின்ட்டு போட்டு எனக்கு சென்ட் பண்ணுங்கள். அடுத்து 10th ஒன்று பேசிக் வித் ட்ரிபிள் ரிங். நம்ம வந்து ஃபர்ஸ்ட்டு பார்த்தோம் இல்லையா, பேஸை போட்டுட்டு அதை ஒட்டியே ட்ரிபிள் லைன் ரிங்கு மட்டும் சரி பேஸ் போட்டுட்டு அதை ஒட்டி ட்ரிபிள் ரிங்கு இதை போடுறோம். ஸோ இதே மாதிரி அந்த 4ஐயும் போட்டு சென்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா பேசிக் வித் ட்ரிபிள் ரிங்ஸ் அண்ட் ட்ரிபிள் ஹம்ப்ஸ். இது அதே மாதிரி தான். இதை வந்து நம்ம ஒரு பெரிய இடத்த ஃபில் பண்ணணும் அப்படின்னா இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இது வந்து ஒரு 3 இது போட்டாலே அந்த இடம் ஃபில் ஆயிரும். ஸோ குட்டி ஸ்பேஸாக ஃபில் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் சிங்கிள் ரிங்கு, சிங்கிள் ஹம்ப்பு, வெறும் பேஸ் மட்டும் வச்சு ஃபில் பண்ணுறது, இதை மாதிரி நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பேசிக் வித்
ட்ரிபிள் ரிங்ஸ் அண்டு ட்ரிபிள் ஹம்ப்ஸ் அப்படின்னா பேசிக் போட்டுட்டோம், ட்ரிபிள் ரிங் போடுறோம், அடுத்து ட்ரிபிள் ஹம்ப். ஸோ இதுதான் பேசிக் வித் பேசிக் ரிங், ட்ரிபிள் ரிங், இது ட்ரிபிள் ஹம்ப். அதுக்கப்புறமா 12th ஒன்று பேசிக் வித் ட்ரிபிள் ரிங், and treble humps. இது எப்படின்னா பேசிக் போடுறோம், ட்ரிபிள் ரிங் போடுறோம், சரி இங்கே சிங்கிள் ஹம்ப், மேலே ட்ரிபிள் ஹம்ப் பார்த்துட்டோம் இல்லையா, கீழே வந்து சிங்கிள் ஹம்ப் பார்க்கலாம். இப்போ ட்ரிபிள் ரிங் போட்டுட்டு சிங்கிள் ஹம்ப், அதுக்கப்புறமா ட்ரிபிள் ரிங் போட்டு டபுள் ஹம்ப் போடலாம். அடுத்து பேசிக் வித் ட்ரிபிள் ஹம்ப், அதாவது பேசிக் போட்டுட்டு ட்ரிபிள் ஹம்ப் மட்டும் நம்ம போடுறோம். ஸோ இது மாதிரி ட்ரிபிள் ஹம்ப் மட்டும் போட்டு ஃபில் பண்ணலாம். நீங்கள் எனக்கு ஹோம்ஒர்க் சென்ட் பண்ணும்போது ஜஸ்ட் இந்த ஒரே ஒரு இது மட்டும் போட்டு சென்ட் பண்ணக்கூடாது, அட்லீஸ்ட் கொஞ்சம் இந்த அளவாவது பெருசாக போட்டு நீங்கள் அட்லீஸ்ட் ஒரு 3 ஃபில்லிங்ஸாவது வர மாதிரி நீங்கள் போட்டு தான் சென்ட் பண்ணணும். ஜஸ்ட்டு சிங்கிள் ஃபில்லிங்ஸை மட்டும் போட்டு எனக்கு சென்ட் பண்ணக்கூடாது, ஏன்னா அடுத்தவங்களுக்கு எந்த அளவுக்கு புரிஞ்சிருக்கு அப்படிங்கிறது எனக்கு தெரியாது இல்லையா. ஸோ அடுத்து 14வது பேசிக் வித் சிங்கிள் ரிங் and triple humps. இது எப்படின்னா இப்போ பேசிக் போடுறோம் அப்படின்னா ஜஸ்ட் சிங்கிள் ரிங் மட்டும் போட்டுட்டு ட்ரிபிள் ஹம்ப் போடணும். நான் வந்து இப்போ ரஃபாக தான் உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக சொல்கிறேன். அதே மாதிரி போடும்போது இங்கே கார்னர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ இங்கே கார்னர்லேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது இது வரைக்கும் நீங்கள் முடியுது அப்படின்னா நீங்கள் இந்த ரெண்டுத்துக்கு நடுவில் இருந்து தான் அடுத்தது ஸ்டார்ட் பண்ணணும், ஓகேவா. அதுக்கப்புறம் 5th ஒன்று பேசிக் வித் triple ring and double hump. அதாவது இந்த மாதிரி போடுறீங்க அப்படின்னா இப்போ பேசிக் போடுறீங்க, இப்போ இதில் வந்து ஃபுல் போட்டு காட்டுறேன். இப்போ வந்து பேசிக் போட்டிருக்கோம் அப்படின்னா ட்ரிபிள் ரிங், நம்ம இதில் வந்து ட்ரிபிள் ரிங் தானே போட்டிருக்கோம். பேசிக் வித் ட்ரிபிள் ரிங் 2 3 ட்ரிபிள் ரிங், அதுக்கப்புறமா டபுள் அண்ட் ஹம்ப். ஸோ இது மாதிரி அந்த 4 பேஸை வச்சு ஏபிசிடின்னு போட்டு சென்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா 16th பேசிக் வித்
double ring, and triple hump. இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா பேசிக் போடுறோம், டபுள் ரிங் தானே போட்டிருக்கோம், பேசிக் வித் டபுள் ரிங் ட்ரிபிள் ஹம்ப், டபுள் ரிங் ட்ரிபிள் ஹம்ப். அப்போது டபுள் ரிங் போட்டு 3 ஹம்ப் வந்து 3 லைன் ஹம்ப் போடணும். இது மாதிரி அந்த 4ஐயுமே போட்டு சென்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா 17th பேசிக் வித், நீங்கள் வந்து ரிங் கொடுக்கும்போது ட்ரிபிள் ஹம்ப் வரைக்கும் தான் உங்களால் கொடுக்க முடியும். நீங்கள் ரிங் கொடுக்காம ஜஸ்ட் பேசிக் மட்டுமே வச்சு ஹம்ப் போட்டு கொடுக்கும்போது 6 லைன் ஹம்ப் வரைக்கும் நீங்கள் தாராளமாக கொடுக்கலாம். ஸோ இதுக்கப்புறம் போட்டுக்கோங்க பேசிக் வித் 4 லேயர். நம்ம வந்து ட்ரிபிள் லேயர் வரைக்கும் பார்த்துருக்குறோம். அது பேசிக் வித் ட்ரிபிள் லேயர் ஹம்ப் அப்படின்னு போட்டுக்கோங்க. பேசிக் வித் 4 லேயர், ட்ரிபிள் லேயர் வரைக்கும் நம்ம போட்டுக்கோம் இல்லையா. இப்போ 4 லேயர் வரைக்கும் ஹம்ப் வந்து போடலாம். அதாவது பேஸ் போடுறோம் அப்படின்னா 4 லேயர் வரைக்கும் நீங்கள் ஹம்ப் போட்டுக்கலாம். நீங்கள் நார்மலாக ஹம்ப் மட்டும் போடுறீங்கன்னா 6 லேயர் வரைக்கும் போட்டுக்கலாம். நீங்கள் ரிங் போட்டு போடுறீங்க அப்படின்னா 3 லேயர் வரைக்கும் தான் உங்களால் போட முடியும். ஸோ இது மாதிரிலாம் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு பெரிய ஸ்பேஸை ஈஸியாகவே ஃபில் பண்ண முடியும். அதுக்கப்புறமா பேசிக் வித் 5 லேயர் ஹம்ப். அதுக்கப்புறமா பேசிக் வித் 6 லேயர். ஹம்ப். அதுக்கப்புறமா 20வது பேசிக் வித் பார்டர் டிசைன். ஸோ இது எப்படி போடுறதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போது பேசிக் போடுறோம், பேசிக் வித் பார்டர் டிசைன். நம்ம பார்த்த எந்த பார்டர் டிசைன்னாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பேசிக் வந்து போடுறோம் அப்படின்னா இதை வந்து டார்க் லைனாக வச்சுக்கணும். நம்ம வந்து பேசிக் அதாவது பார்டர் டிசைன் போடுறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட்டு D3 போடுவோம், அடுத்து மெயின் டிசைன் போடுவோம், அடுத்து அகைன் D3 போடுவோம் இல்லையா. ஸோ அதே மாதிரி தான் நம்ம இந்த D3 போடுறதுக்கு ஃபஸ்ட்டு டார்க் லைன் போடுவோம், அடுத்து டபுள் லைன், அடுத்து ஹம்ப்பு போடுவோம் இல்லையா. ஸோ இப்போது இந்த பேஸை தான் நம்ம டார்க் லைனாக வச்சுக்கணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், D3ல் டபுள் லைன் ஹம்ப் போடணும் இல்லையா. அதுக்கப்புறமா அதுக்கு கீழே ஏதாவது ஒரு மெயின் டிசைன், உங்களுக்கு பிடிச்ச எந்த ஒரு மெயின் டிசைனாலும் கொடுத்துக்கோங்க. நம்ம பார்த்தது இல்லைனாலும் சரி, இல்லை நீங்கள் ஏதாவது பின்ட்ரெஸ்ட்டில் சர்ச் பண்ணியிருந்தீங்க அப்படின்னாலும் பரவாயில்ல. நான் வந்து ஃப்ரில்ஸ் போட்டு நான் வந்து ஃப்ரில்ஸை மெயின் டிசைனாக இங்கே வச்சுருக்கிறேன். அதுக்கப்புறமா என்ன பண்ணணும், மெயின் டிசைன் கொடுத்தாச்சு, அது கீழே டார்க் பண்ணியாச்சு, அப்போது அதுதான் டார்க் லைன், அப்போ அதுதான் டார்க் லைன். அடுத்து டபுள் லைன் ஹம்ப். ஸோ போடுவோம் இல்லையா. இதுதான் பேசிக் வித் பார்டர் டிசைன். இந்த மெயின் டிசைனுக்கு பதிலாக நீங்கள் எந்த டிசைன்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து 20 டைப்ஸில் நம்ம ஃபில்லிங்ஸ் வந்து பார்த்துருக்கோம். இந்த 20 டைப்ஸையுமே நீங்கள் ஒவ்வொன்றா ஹெட்டிங் போட்டு அதுக்கு கீழே ஏ அப்படின்னு போட்டு பேசிக் வித், இப்போ இதில் பேசிக் வித் 4 லேயர் ஹம்ப் அப்படின்னா ஏ அப்படின்னு போட்டு, சர்க்கிள் வித் 4 லேயர் ஹம்ப்பு
அடுத்து பி அப்படின்னு போட்டு ஹாஃப் சர்க்கிள் வித் 4 லேயர் ஹம்ப். அடுத்து சீன் போட்டு ஃபுல் ஸ்ப்ரில் வித் 4 லேயர் ஹம்ப் அது மாதிரி போடணும். அடுத்தது டி அப்படின்னு போட்டு டாட்டர் ஸ்ப்ரில் வித் 4 லேயர் ஹம்ப். அதே மாதிரி தான் ஒவ்வொன்றுக்கும் நீங்கள் போடணும். ஸோ உங்களால் முடிஞ்சு அப்படின்னா கோன்லேயே எனக்கு போட்டு சென்ட் பண்ணுங்கள். ஸோ நம்ம வந்து ஃபில்லிங்ஸில் 20 டைப்ஸில் நம்ம வந்து பார்த்துருக்குறோம். அது மட்டும் இல்லாமல் ஃபில்லிங்ஸுக்கு என்னென்ன பேஸ் இருக்குது அப்படிங்கிறதையும் பார்த்துருக்குறோம். இந்த லாஸ்ட் ஒன்றை கூட நீங்கள் விட்டுருங்க. பட் இந்த 4 இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறமா அந்த ஃபில்லிங்ஸை வந்து எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு நான் சொல்லியிருக்கிறேன். அதாவது கேப் இல்லாமல் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு நான் சொல்லியிருக்கிறேன். நம்ம ஃபில்லிங்ஸில் ரொம்ப ரொம்ப முக்கியமானதே என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹம்ப்பு தான். ஸோ ஹம்பை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா ஃபில்லிங்ஸில் 20 டைப்ஸில் நான் வந்து ஃபில்லிங்ஸ் வந்து சொல்லியிருக்கிறேன். இந்த 20 டைப்பை வந்து ஜஸ்ட்டு நீங்கள் வந்து மெமரி பண்ணிக்கோங்க, ஞாபகம் மட்டும் வச்சுக்கோங்க. மெயினான விஷயம் வந்து நான் ஃபஸ்ட்டு சொன்னேன் இல்லையா, பேசிக் போட்டுட்டு அப்புறம் ட்ரிபிள் ரிங் ட்ரிபிள் ஹம்ப், இதுதான் பேசிக்கு. நம்ம வந்து அந்த ட்ரிபிள் ரிங் ட்ரிபிள் ஹம்பை எப்படி வேணாலும் மாற்றி போட்டுக்கலாம். இப்போ நீங்கள் ஒரு பிரைடை வந்து புதுசாக அட்டன் பண்ண போகிறீங்க அப்படின்னா அந்த இடத்துல டக்குன்னு இந்த 20 டைப்புமே உங்களுக்கு ஞாபகம் வராது. ஸோ அந்த ட்ரிபிள் ரிங் ட்ரிபிள் ஹம்பை மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இதை நீங்கள் எப்படினாலும் மாற்றி மாற்றி போட்டுக்கலாம். சிங்கிள் ரிங் போட்டு டபுள் ஹம்ப் போட்டுக்கலாம், இல்லை டபுள் ஹம்ப் மட்டும் போட்டுக்கலாம், இல்லை சிங்கிள் ஹம்ப் மட்டும் போட்டுக்கலாம், மாற்றி மாற்றி போட்டுக்கலாம். இந்த 20 டைப்ஸை ஜஸ்ட் ப்ராக்டிஸ் மட்டும் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது பேசிக் ட்ரிபிள் ரிங் ட்ரிபிள் ஹம்ப், இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இவ்வளோ தான் ஃபில்லிங்ஸு. நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு 15th கிளாஸில் நம்ம மீட் பண்ணலாம். பாய்.